இதை பல நல்லவர்கள் இரத்த கண்ணீர் வெடித்து அந்த செய்தியை பார்த்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கோடான கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அவர்களுக்கு முழு பொறுப்பு உண்டு. ஏனென்றால் ஒரு பெரிய குற்றம் என்னென்றால் இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்ச்சியெல்லாம் சினிமாவை பார்த்துதான் இளைஞர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நான் முன்னால் அதை மறுத்தேன். சினிமாவுக்கு அதுவும் சம்பந்தம் கிடையாது, சமுதாயத்தில் நடப்பதுதான் நாங்கள் சினிமாவை எடுக்கிறோம் என்று நான் வேகமாக மறுத்தேன். ஆனால் இப்பொழுது சினிமா காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் சமீபத்தில் வந்த பல படங்கள் வெட்டு, குத்து, துப்பாக்கி, சாவு, கொத்தை கொத்தையாக சாகடிக்கிறார்கள், வெட்டுகிறார்கள். ஜெயிலர் படத்தில் பார்த்தா கத்தி, வெட்டு, குத்து. அதே மாதிரி விஜய் நடித்த படத்திலும் வெட்டு, குத்து தான் எல்லாம் இப்பொழுது. அப்போ இளைஞர்கள் குடிக்க வர ஆரம்பித்து விட்டார்கள். குடி அவர்கள் மதியை மயக்கச் செய்து பாலியல் தூண்டலை உருவாக்கி என் பரிதாபத்துக்குரிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாண்டிச்சேரியில் நடந்தது மிகப்பெரிய கொடூரம். முன்னாலே டெல்லியிலே ஒரு அக்கிரம், ஒரு பெண்ணை 4 பேர் பஸ்ஸிலே பலாத்காரம் செய்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு வருகிறது. அதே போல் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த டெல்லியில் நடந்தது மிக வேகமாக அதுக்கு அக்கறை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இங்கே அந்த அக்கறையும் வேகமும் இங்கே இருக்க வேண்டும். நடிகர் விஜய் அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார், நான் வரவேற்கிறேன். அந்த கடமை உண்டு. கோடி கோடியாக பணம் வாங்கி தமிழக மக்களின் பணங்களை சம்பளமாக வாங்குவது மட்டும் உங்கள் பொறுப்பல்ல. ஏனென்றால் யாரோ டயலாக் எழுதி கொடுத்தால் கூட அதை பேசுவது ஹீரோக்கள். அந்த ஹீரோக்களுக்காக தான் மக்கள் படத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது நல்லது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், தீயதை சொன்னால் இளைஞர்கள் அந்த தீய வழியை பின்பற்றுகிறார்கள். குடிப்பது, ஹீரோக்கள் குடிப்பது, இளைஞர்கள் குடிக்கிறார்கள். ஹீரோக்கள் உடை அணிவதைப் போல மாற்றங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கிற பல கேடுகளுக்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை நான் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயை தவிர வேறு எந்த நடிகரும் வாய் கொடுத்து பணம் வாங்குவதற்கு மட்டுமா நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு மட்டுமா மக்கள் இருக்கிறார்கள்? 1000, 2000 என்று டிக்கெட் கொடுத்து வாங்குகிறார்களே, அதுவே ஒரு பெரிய லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். கள்ள மார்க்கெட்டில் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவது லஞ்சம் இல்லையா? தவறில்லையா? எல்லாவற்றையும் திருத்த வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமைகள் தமிழ்நாட்டிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் சரி, இந்தியாவிலும் சரி எங்குமே நடக்கக்கூடாது என நான் அரசாங்கம், காவல்துறை, சட்டம் ஒழுங்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.